ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆளுங்க இந்நேரமும் சுடு தண்ணியை காலில் ஊற்றிட்டு ஓடின மாதிரியே ஓடிட்டு இருந்தா எந்த முடிவை தான் ஒழுங்காக எடுக்க முடியும் சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் அவசரம், எல்லாம் இப்போ உடனே 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 எல்லாம் உடனே வேணும் அப்படின்னா ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கறது கிடையாதா? எல்லாம் முடிச்சுட்டு ஊற்றி மூழ்கினா பிறகு இது எப்படி, என்னன்னாச்சு, என்னவா இருக்கும், எப்படி நடந்திருக்கும், நான் ஒழுங்காக தானே பண்ணேன், எல்லாம் ஒழுங்காக தானே போய்கிட்டு இருந்துச்சு, எப்படி தெரியும்? நீ தான் யோசிக்கவே டைம் கொடுக்கலையே, இதையும் யோசிச்சு முடிவே எடுக்கலையே. ஒரு விஷயம், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், உங்கள் வாழ்க்கையாகட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு விஷயத்தை துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. 100 அல்ல, 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி முறை யோசிங்க. டைம் எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் டைம் எடுத்து ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யற போது நீங்கள் தெளிவாக செய்வீங்க. யோசிக்காம பட்டு பட்டு பட்டுன்னு செய்யும் போது பின்னாடி அதுல ஒரு பிரேக் டவுன் வந்தா கூட ஏன் வந்ததுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, உங்களுடைய வாழ்க்கை வேஸ்ட்டு. நீங்கள் எதை செய்ய போனீங்களோ அதை செய்ய மாட்டீங்க, எது வேணுமோ அது கிடைக்க போகிறதில்ல. அப்போ அதுக்கு பார்க்க கொஞ்சம் நாள் யோசித்தாலும் பரவாயில்ல, சரியான முடிவாக எடுக்கிறதுக்கு உதவும். அதனால் தயவு செஞ்சு மக்களே, சுடு தண்ணியை காலில் ஊற்றிட்டு ஓடாமல் கொஞ்சம் நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து, உங்கள் படிப்போ, உங்கள் வேலையோ, உங்கள் வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து யோசித்து முடிவெடுங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.